OH சினிமா நேயர்களுக்கு வணக்கம். ஓடிடி சினிமாவில் இன்னைக்கு நம்ம பேச போகிற படம் ஜியோ ஹாட் ஸ்டாரில் வெளியாகி இருக்கிற சம்பவம் அத்தியாயம் 1 அப்படிங்கிற மலையாள படம். IMDb ரேட்டிங் வந்து 7.3. இவ்வளோ ரேட்டிங் கொடுத்துருக்கான்னு சொல்லிட்டு தான் பார்த்தேன். படம் வேற லெவல் படங்க. அது என்னன்னா இது வந்து டைம் லூப், அந்த மிஸ்ட்ரி த்ரில்லர் அது மாதிரி படம். டைம் மிஷின், டைம் லூப்பில் வரும் பார்த்தீங்களா. அதான் என்ன, இந்த படத்தை புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். டக்குன்னு எல்லாருக்கும் புரியாது. கொஞ்சம் டைம் லூப்பில் வந்த படம், அதனால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். பட் பாராட்டப்பட வேண்டிய விஷயம்னா யார் தெரியுங்களா? டைரக்டர் இந்த கதையை யோசிச்சதுக்கு ஜித்து மங்களத்துன்னு அந்த பையன், ஜித்து அந்த பையன், அந்த டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காரு. அவர் ஆக்டர்ஸ்லாம் கொஞ்சம் புது நியூ கம்மர்ஸ் தான். ஸோ பெரிய ஒரு பெர்ஃபார்மன்ஸ்லாம் ஆக்டர்ஸ் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு ஆவரேஜாக பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா, நாட் இஸ் அ பியூட்டிஃபுல் நாட். போலீஸ் ஆஃபீஸர் ஒருத்தர் கேரளா தமிழ்நாடு பார்டரில் இருக்க ஃபாரஸ்ட்டில் மாட்டிக்கிட்டார். சார் காப்பாற்றுங்க சார்ன்றார். அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு 3 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் போகிறாங்க. அங்கே போனோன்னு அது நடக்கிற சம்பவம் காடு. அது காடு வழக்கம் போல் கேரளானா பச்சை பசேல்னு காடு, பிரமாதமான ஃபோட்டோகிராஃபி, அதெல்லாம் ஆஸ் யூஷுவல். சவுண்ட் ரெக்கார்டிங் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினோட பாராட்டப்பட வேண்டிய இன்னொருத்தர் யாருன்னா எடிட்டர். ஏன்னா அந்த கன்ஃபியூஷன் வர மாதிரி இருக்கிற இடத்துலலாம், குழப்பம் வர்ற இடத்துலலாம் வந்து கரெக்டாக கத்திரிக்கோலை மெயின்டைன் பண்ணி அந்த கன்ஃபியூஷன் வராத அளவுக்கு ஓரளவுக்கு கொண்டு வந்திருக்கான கிரெடிட் டு தி எடிட்டர் தான். ஏன்னா டைரக்டர் என்ன நினச்சாருங்கிறது எடிட்டர் புரிஞ்சாதான் இந்த படத்தை எடிட் பண்ண முடியும். நல்லா கஷ்டம். ஏன்னா அதே சீன் ரிப்பீட் ஆகிற மாதிரி இருக்கும், ஆடியன்ஸ் கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். ஆனால் படம் த்ரில்லர்னா ரியல் த்ரில்லர். நல்லா பண்ணியிருக்காங்க. படம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. இதில் வந்து படத்தில் ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, காக்கைக்கு, அந்த காக்கா இருக்குல்ல, காக்காவை ஒரு பெரிய தெய்வமாகி அதில் ஒரு 20 அடிக்கு ஒரு சிலை ஒன்று வச்சு, அந்த சிலை காக்கானுடைய தலையை மட்டும் வச்சுருக்காங்க. அது பயமாக இருக்குது அது பார்க்குறதுக்கு. படத்தினுடைய மெயின் கேரக்டரில் அது ஒரு சிலை, காக்கா சிலை ஒரு முக்கியமான விஷயம். காகம், கருப்பு, இருட்டு, பயம், இதெல்லாமே அந்த ரிலேட்டடாக கொண்டு வந்திருக்காங்க. இது எப்படி அது யோசிச்சான்னு தெரியல. கதை வித்தியாசமான கதைங்க. அது கதை என்னன்னு நான் சொன்னேன்னா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அதான் நீங்கள் படத்தை நீங்கள் பாருங்கள். ஆனால் படத்தை சுற்றி இருக்க விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ரசிச்சாகணும். தமிழ்நாடு கேரளா பார்டர், அந்த கதாநாயகம் பண்ணுறது, அவனுக்கு ஃபஸ்ட்டு குழந்தை பிறகுது, குழந்தை பிறக்கும்போது நடக்கிற விஷயங்கள், திருப்பி அது எப்படி ரிப்பீட் ஆகுது, கடைசியில் நமக்கே ஒரு கன்ஃபியூஷன் ஆகும். ஐயோ திருப்பி நடந்துடக்கூடாதேன்னு நினைக்கும் போது டப்புன்னு ஒரு விஷயம் நடந்துடும். ஐயோ திருப்பி மாட்டினான்லடான்ட்டு. இதில் வந்து ஃபாரின் கேரக்டர்ஸ்லாம் நடிச்சிருக்கு. இதில் அந்த போர்ச்சுகீஸ் கேரக்டர், ஒரு கேரக்டர் வந்து அவன் வந்து அந்த குதிரையில் உட்காந்து அந்த போர்ச்சுகீஸனுடைய காஸ்டியூமு அதை போட்டுட்டு உட்காரும்போது நமக்கே பயமுறுத்துது. போர்ச்சுகீஸ் காலத்துலேருந்து அந்த காடு வந்து எப்படி இருந்தது, அவங்க என்ன பண்ணாங்க, அது ஒரு கதை சொல்கிறாங்க. அவர் வந்து காட்டெல்லாம் அழிச்சிட்டாரு, எல்லா நம்ம குலதெய்வங்கள்லாம் அழிச்சிட்டாரு, அழிச்சதில் வந்து அப்படியே ஆச்சு, காக்கா ஒன்று இது மாதிரி அழிச்சாரு, அதனால தான் காக்கா சார், இது மாதிரி பல கிளை கதைகள்லாம் இருக்குது. நீங்கள் அதை வந்து நிதானமாக இந்த படத்தை பார்க்கணும். சும்மா கேஷுவலாக கால் மேலே கால் பண்ண அப்புறம் போகிறது, ஃபோன் பேசினே பார்க்குறது, அப்புறம் கொஞ்ச நாள் இருங்க வெளில போயிட்டு வரேன்னு பார்க்கணும், படம் புரியாது. திருப்பி நீங்கள் டைம் லூப்பில் மாட்டிப்பீங்க. அப்புறம் திருப்பி முதல்லேருந்து பார்க்குற மாதிரி ஆகிடும். அதனால் படம் வந்து இது அத்தியாயம் 1ன்னா அப்புறம் என்ன அர்த்தம், அத்தியாயம் 2 வரப்போகுதுன்னு அர்த்தம். அதில் இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி வரும்னு நான் எதிர்பார்க்குறேன். படம் வந்து 7.3க்கு ஒர்த்தான ஒரு படம். இது மலையாள படத்தில் தாங்க இது மாதிரிலாம் எடுக்கணும். நம்ம தமிழில் இருக்கிற படம் டைம் லூப்பில் படம் வந்தது, ரிப்பீட் ஆகின்னு நம்ம SJ சூர்யா சத்தம் போடுவார். அது மாதிரி இல்லாமல் இந்த வந்து வேறு நம்மளை ரிப்பீட் பண்ண வைக்கிறாங்க. ஐயோ மாட்டிக்க போகிறாங்களே நினைக்கும் போது திருப்பி மாட்டிப்போம். அப்பாடா தப்பு, இந்த இனிமேல் கிளியே மாட்டிட்டான்டா அப்படின்னு நினைக்கும் போது இல்லை இது வேற, இது ரியலாக நடக்குதுன்ட்டு. சரி, கனவுக்குள்ளே சில விஷயம் வரும் பார்த்தீங்களா, அதெல்லாம் டைரக்டர் யோசிச்சிருக்காரு. அது எப்படி யோசிச்சாரு தெரியல. சம்பவம் அத்தியாயம் 1 ஜியோ ஹாட் ஸ்டாரில் இருக்குது. ஒரு ரியல் த்ரில்லரான மூவி, டைம் லூப் மிஸ்ட்ரி த்ரில்லர், ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மலையாள படம் வழக்கமான எல்லா படங்களும் நல்லா இருக்குதாங்க. 90% மூவி நல்லா இருக்குது. அந்த மலையாள படத்திலே வந்து வித்தியாசமான படம் அது. மலையாள படம் சின்ன சின்ன கிரைம் த்ரில்லர், போலீஸ் ஸ்டேஷன் கதை எடுப்பாங்க, லவ் எடுப்பாங்க. இது வந்து டைம் லூப் மிஸ்ட்ரி த்ரில்லர், ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக எடுத்திருக்காங்க. மிஸ் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் லைக் பண்ணுவீங்க, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. டோன்ட் மிஸ் இட் அட் ஜியோ ஹாட் ஸ்டார். இன்னொரு படத்தோட ரிவ்யூவில் சந்திக்கிறேன். டில் தென் see you.
பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம OH சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.